இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நாட் அ க்ளோஸ் கான்டெஸ்ட்டுங்கிறாரு. இது அப்படி பார்க்க முடியுமா? அப்புறம் பலமுனை போட்டி அப்படின்னா போன முறையும் பலமுனை போட்டி தானே மணிகண்டன் ஒரு கருத்தை சொல்கிறாரு. லாஜிக்கலாக போன முறையே 5 முனை இருந்தது தானே, அன்னைக்கு 2 முனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல முனைன்னு எடுத்துருவீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறார். நியூஸ் 18 கான்க்ளேவில் சொன்னது தான் அதே கருத்து தானே திரும்பவும் சொல்கிறாரு. நீங்கள் கேட்டதுக்கு சொன்னார்ல, பலமுனை போட்டி இருக்கலாம் ஆனால் பலமான போட்டி இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் இல்லை, பலமான போட்டி இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். நீங்கள் மண்டலமாக பிரித்து பார்த்தாலும் ரவீந்திரன் சொன்ன மாதிரி அந்த மேற்கும் வடமேற்கும் உண்டான பகுதிகளில் மட்டும்தான் எலெக்ஷனே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயும் திமுக வெல் அஹெட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா செய்தியாளர்கள் போயிட்டு வர்றவங்களும் சொல்கிறாங்க. இல்லை அவ்வளவு இதுவாக இருக்காங்கிறது தான் கேள்வி. ஏன்னா திரு ஷியாம் அவர்களும் சொல்கிறார்ல, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து போட்டிகள் வேறு வேறையாக மாறுது. அப்போ நம்ம அதை ஒட்டுமொத்தமாக அப்படி ஜோனாவே பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி. அதாவது பழைய கால்குலேஷன்லேயும் இப்போது எண்ணிக்கையில் அவங்க வந்து ஒரு தோற்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் பாஜகவும் மேற்கு மண்டலத்திலையும் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளிலையும் போட்டி மாதிரி தோற்றம் தான் தெரியுது. பட் மாநிலம் முழுக்கவே வந்து முதலமைச்சருடைய ஸ்டேச்சர் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குது, உயர்ந்திருக்குது. அவருக்கு நிகராக இன்னொருத்தரை பார்க்க முடியல பெரும்பாலான மக்களால். அந்த 5 ஆண்டுகளில் பொதுவான திட்டங்கள் இருக்குல்ல, எல்லாருக்கும் பொதுவான திட்டங்கள், அதுவே வந்து அதிகமாக இருக்குது. அது